இப்போது கூட ஒரு வாழை மரத்தோட பெனிஃபிட்ஸை கூட பார்க்கலாம். ஒரு வாழை மரம் நம்ம இப்படி ஒரு மரமாக வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த மரத்து பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வாழையை கன்று அதுவே ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிரும். ஸோ இந்த வாழை மரத்தை வைக்கிறதோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு மரத்தை வச்சுட்டா போதும், அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு மரம் நம்ம எதுவும் நட வேண்டாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் வந்து லேயர் லேயராக பக்க கன்று கொடுத்து நமக்கு அதிகமான மரத்தை வந்து வாழை மரம் அதுவே ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் தமிழில் சொல்லுவாங்க வாழையடி வாழையாய் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க.